வேலு முதல்ல தொழிலுக்கு போறமேன்னு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை. என்னது அது? உப்பு மூட்டையை டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன். நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு. அந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டி வை. தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழிலை கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. என்ன பண்ற? சரக்கு எல்லாம் தண்ணியில தள்ளிட்டா எப்படி? துரைக்கு யாரு பதில் சொல்றது? வேலு 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 வேலு, ஒவ்வொன்னு என்ன வேலை தெரியுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கரைக்கு போனா உயிர் போச்சு. போ போட்டு பிடி போ. என்னவா பண்ண எனக்கு தெரியாது. போச்சு. வேலு கஸ்டம்ஸ்காரன் வந்துட்டா நம்மள சரக்கோட பார்த்தான்னா 5 வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே. சரக்கு உள்ள போட்டுட்டல்ல. பாய் சாப் சலாம், பாய் சாப் சலாம் சலாம் சலாம், பாய் சாப். குதிரைக்குள்ள இல்ல என்னது? வா. ஆமா, கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம், துரை நம்மள கேட்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியா, இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூப் மேல வந்தா பலானது மேல வரும். வேலு நீ பெரிய ஆளு. பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ. டாய், அவன் 200 மூஞ்சில போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்து அனுப்பாத. 2000. என்ன 2000? என்ன வேலு இது? பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறிய? ஏய் திமிரா, துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலனா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல என்ன மணியா, அது வேலை என்ன தெரியுமா உனக்கு? சரியா, அது நீ சொல்லு. நிறுத்தியா? நிறுத்தி தொலை. அப்ப காசு தரே தரே, நீ கேட்ட கூடிய வாங்கிக்கோ. யாரு? ஹுசைன் பாருங்களா? 2000 ரூபாய் வாங்கிட்டாங்களா? சொல்லேண்டா. ஆமாங்க. ஆமா சொல்றது வெட்கமா உனக்கு? டே, இன்ஸ்பெக்டர் கேள்கற கூப்பிட்டு வா. ஹுசைன் பாய் உயிரோட இருக்க கூடாது, புரியுதா? நீங்க தமிழா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுறீங்களா? ஒரு மணிக்கு விட்டா கூட போதும். வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இல்ல, நாளைக்கு கணக்கு பரீட்சை. சீக்கிரமா விட்டீங்கன்னா நாளை கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி.
நாளைக்கு அரை பரீட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கேயே படிச்சுக்குவேன். புஸ்தகம் சரி படி. ஓ வேலை ஓ ராத்திரி வாப்பா போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாப்பாவையா? ஆமா, இன்னும் திரும்பி வரவே இல்ல. कितना ईमानदार आदमी अपना गरीब क्या हालत बना रखी है पुलिस वालों ने इसकी, किसी को भी नहीं छोड़ा। அண்ணா அண்ணா அண்ணா, ஏன்னா இப்படி? இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும். நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப வாப்பா வேணும். எனக்கு இப்ப வாப்பா வேணும். எனக்கு இப்ப வாப்பா வேணும். சந்தோஷம் தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? அந்த கிழவன் பாட்டுக்கு 5 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசினே. இப்ப அவனுக்கு நடந்த கதையை பாத்தியா? தொங்குறான். நீ அவனை மட்டும் கொல்லல, அவனை நம்பி இருந்த 10 குடும்பத்தையும் கொண்டுட்ட. பாப்பாவை யாரு உள்ள கூட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டா இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போனானா. எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அட போய. ஷகிலாவை பாத்துக்க. ज्यादा मत पीना। मैं नहीं पीती। कौन है?
अबे तू पियो 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 அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.